அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பல பெனிஃபிட் இதில் இருக்குதுங்க. அது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வாங்க அது எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி போகிறேங்க. இன்றைக்கி ஆண்டாள் அவதரித்த நாளுங்க. இன்றைக்கி ரொம்ப எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. நீங்களும் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் போயிட்டு வந்துட்டோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த சாலியா சீட்ஸ் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம்னா ஆங்கிலத்தில் தான் சொல்லணும். ஹலிம் சீட்ஸ்ன்னு சொன்னால் தான் அவங்க அந்த மாதிரி புக் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி தான் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே ரகத்தை சேர்ந்ததுங்க. பார்த்தா எள்ளு மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஊற வச்சு தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சமைச்சு தான் சாப்பிட முடியும். அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. அதனால் இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டே ஊற வச்சு வச்சிடணுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து சாலியா விதைகள் தான் சொல்கிறேங்க. இந்த சாலியா விதைகள் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டுங்க. ஓவர் நைட் ஊறினா தான் அது வேகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம அப்படியே குடிச்சிக்கலாங்க. அது ஒன்று. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் சாலியா விதைகள்னு சொல்கிறதுங்க. ஓவர் நைட் ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்சது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி ஆகிடுச்சுங்க. இப்படி தான் இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரில் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதில் நான் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி காய வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணி காய்ஞ்சதும் இதை வந்து இந்த சீட்ஸை நம்ம இதில் போட்டு வேக வைக்கணுங்க. தண்ணி கொதிக்கட்டுங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த விதைகளை அதே ஊற வச்ச தண்ணியிலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகணுங்க. இப்போ வந்து இந்த சீட்ஸ், இந்த சாலியாவினுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது எலும்பு தேய்மானம், ரத்த கொதிப்பு, பிளட் சுகர் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அதிகமாக ஏதாவது வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலை உணவாக இதை நம்ம எடுத்துக்கலாங்க. காலை உணவாக எடுக்கும்போதுங்க இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் கரையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள், வெந்து நல்லபடி கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே வெந்துருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால் 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த பால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. பாலில் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நான் இந்த விதைகள் வந்து 2 ஸ்பூன் தான் ஊற வச்சேங்க. இது 2 பேர் குடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அது சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஆனால் இது ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சாலியா சீட்ஸ் வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி நம்ம பண்ணிட்டோங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் குடிக்கணுங்கிறது கிடையாதுங்க, நாமளும் குடிக்கலாங்க. எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டுங்க. அதே மாதிரி ரத்த சோகை, பிளட் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, அப்புறம் இது வந்து குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்குதுங்க. அதனால் இது நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நான் வந்து செஞ்சுருக்கிறது 2 ஸ்பூன் போட்டு தான் செஞ்சேங்க. அது கரெக்டாக எனக்கு 1 டம்ளர் பால் ஊற்றுனதுனால கரெக்டாக 1 டம்ளர் கலவாக வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம டீ காஃபி போடுற நேரம் கூட ஆகாதுங்க. ஆனால் நைட்டே நம்ம ஊற வச்சிடணுங்க. நைட்டு ஊற வைக்க மறந்துட்டாலும் கூட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம இதை செய்யணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.